இளைய நிலா யூடியூப் சேனல் மக்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாங்கள் ஒரு சின்ன ரெசிபி பண்ணி காமிக்கிறோம். ரொம்ப ஈஸியான ரெசிபி. இது என்னென்னா இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, குழந்தைகளுக்கு டக்குன்னு ரைஸில் கலந்து காரத்தால் பண்ணி கொடுக்கறதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிள் மெத்தடு. பாருங்கள், நான் 2 பெரிய ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு 4-5 பல், ஒரு 2 கை புதினா தழை, இஞ்சி கொஞ்சம், வரமிளகா ஒரு 3 எடுத்திருக்கேன். எங்களுக்கு காரம் ஜாஸ்தி சேர்த்த முடியாதுன்னு. கடுகு மட்டும்தான் தாளிக்கிறதுக்கு. இதுதான் இன்க்ரீடியன்ட்ஸ். ஓகேவா? நான் இதை எப்படி பண்ணணுங்கிறத சொல்கிறேன். முதல்ல மிக்சியில் என்னெல்லாம் அரைக்கணுங்கிறதையும் நான் உங்களுக்கு மிக்சியில் போட்டுட்டு சொல்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ. இப்போது கொஞ்சம் ஒரு 2 டீஸ்பூன் பக்கம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் கொஞ்சம் சுட்ட பிறகு கடுகை போட்டுக்கலாம். அதாவது நான் ஒரு 4 உருளைக்கிழங்கு நல்லா முதல்ல வேக வச்சு இந்த மாதிரி துண்டாக நறுக்கி வச்சுருக்கேன், கொஞ்சம் பெரிய பீஸாக. இப்போது மிக்சியில் அரைச்சது புதினா தழை, மிளகா போட்டிருக்கேன். சரியா? மிளகா, அப்புறம் இஞ்சி, பூண்டு, இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சி வச்சுட்டேன் ஒரு பேஸ்ட் மாதிரி. சரியா? இவ்வளோதாங்க ரெசிபி. எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டுட்டு இந்த உருளைக்கிழங்கு போட்டு ஒரு வதக்கி இந்த அரைச்ச விழுதியும் போட்டு மிக்ஸ் பண்ணால் முடிஞ்சுது. தேவையான உப்பு நீங்கள் அரைக்கிற போதே போட்டிருந்தாலும் ஓகே, இல்லை இப்போ பண்ணுற போது இப்போ உங்களுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. இப்போ கடுகு போடுறேன். இந்த கடுகு வெடிக்க ஆரம்பிக்குது. இது வெடித்த உடனே கடுகு வெடிச்சுட்டு இந்த உருளைக்கிழங்கு போடுறேன். உருளைக்கிழங்கு போட்டுட்டு கொஞ்சம் ஒரு 2 செகண்டுக்கு நல்லா கலக்கி விட்டுருங்க, எண்ணெய் ஒட்டுற மாதிரி. அதுக்கப்புறம் இந்த அரைச்ச விழுதை போட வேண்டியது தான். இவ்வளோதாங்க ரெசிபி. ரொம்ப சிம்பிள். பெருங்காயம் வேணுங்கிறவங்க போட்டுக்கோங்க, வேண்டாதவங்க விட்டுடலாம். அதே மாதிரி கருவேப்பிலையெல்லாம் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். சரியா? அவ்வளோதான். இதெல்லாம் சேர்த்து கிளறி நல்ல கிரேவி மாதிரி வந்துடும். சரியா? கொஞ்சம் தண்ணி வச்சு ஊற்றிடலாம். அவ்வளோதாங்க. இது தேங்காய் போடாததுனால உங்களுக்கு 2-3 நாளைக்கு கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணி ஃப்ரிட்ஜில் போட்டிங்கன்னா எதுக்கு வேணால் தொட்டுக்கலாம். அவ்வளோதாங்க ரெசிபி. எவ்வளோ சிம்பிள் பாருங்கள். நல்லா கொஞ்சம் இந்த பச்சை வாசனை போக கலரினா போதும். ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டிங்கன்னா கூட போகிறோம். அவ்வளோதான். நான் இதை பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு அந்த கிரேவியை ஃபோட்டோ எடுத்து காட்டுறேன். சரியா? தேங்க்யூ. இதே மாதிரி இன்னொரு சிம்பிள் ரெசிபியோட அடுத்தது சொல்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது பாருங்க, இந்த கிரேவி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு வேணும்னா நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வதக்கிற போதே இன்னும் கொஞ்சம் நான் 2 நாளைக்கு நிற்கணும்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வதக்கிக்கோங்க.
ஆக்சுவலாக பெருங்காயம் போட வேண்டியதில்லை, இஞ்சி பூண்டு விழுது போட்டாலே உங்களுக்கு அதுவே மணமாக இருக்கும். இவ்வளவு தான் இந்த சிம்பிள் ரெசிபி, இவ்வளவு தான். ஸோ இது பண்ணி பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க உங்களுக்கு பிடிச்சதா என்ன ஏதுன்னு. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். நான் சின்னதாக 3 மிளகா போட்டிருக்கேன், வர மிளகா. ரைஸில் கலக்கிற போது உங்களுக்கு கம்மியாக இருக்கும்னு தோணிச்சுன்னா ரைஸுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா சப்பாத்தி பூரி இட்லி தோசைக்கெல்லாம் இப்படியே போட்டுக்கலாம். ரைஸுக்கு வேணும்னா தான் கொஞ்சம் உப்பு அப்போதைக்கு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. மற்றபடி இது டிஷ் ஓகே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.